இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை காண நீங்கள் ஆவலோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட நிலைத்திருங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலும் கூட ஆண்டவரோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த செடியாகிய கர்த்தரோடு கூட நம்முடைய கொடி இணைக்கப்பட்டிருக்கிறது மூலமா என்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த கொடி அதிலிருந்து இணைப்பை தவறி போவதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலும் கூட எந்தெந்த ஆவிக்குரிய காரியங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். Abide in the holiness of Christ. Abide in the holiness of Christ. பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டுகிறேன். இதை பார்க்கிறப்போ உங்களுடைய உள்ளங்களில் என்ன தோன்றுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வெள்ளை தாளை பார்க்கும் போது இதில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இந்த இடங்கள் முழுவதுமாக இந்த வெள்ளை தாளில் மற்ற இடங்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் இதில் இருக்கிறது. என்ன? இந்த ஒரு கரும் புள்ளி. இந்த புள்ளியை தான் நான் பார்த்திருப்போம். ஆம் பிரியமானவர்களே, இதே போல தான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் காணப்படுகிறது. இதெல்லாம் நாம் பரிசுத்தமாய் காத்து கொண்டாலும் கூட ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்திற்கு குலைச்சலாய் காணப்படுகிறது. இவ்வளவு இடங்கள் இருந்த போதும் நம்முடைய கண் எதை நோக்கி இருக்கிறது? இந்த ஒரே ஒரு புள்ளியை மாத்திரம் நோக்கி இருக்கிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் அநேக காரியங்களில் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது அநேக காரியங்கள் அல்ல, முழுமையான பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையாக பரிசுத்த வாழ்வில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், உங்கள் நடக்கைகளில் மாத்திரம் அப்படின்னு சொல்லப்படல, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தராய் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறதான என்னை போன்ற வாலிப சகோதர சகோதரிகள் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எல்லாவற்றிலையும் நான் பரிசுத்தனாக இருக்கிறேனா? எல்லா காரியங்கள், என்னுடைய எல்லை, சகல எல்லைகளிலும் பரிசுத்தம் என்ற சொல் எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் பரிசுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் நான் வேற ஏதோ காரியத்திற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. எப்படி அந்த வெள்ளைத்தாளில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு புள்ளியை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு புள்ளி நம்ம அழுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்தத்தில் வாழ விடாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் விட்டு விடும்படியாக, அதில் ஒரு பரிசுத்தத்தை விரும்பும்படியாக தான் கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்ப ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கணும். கர்த்தரை நம்ம பார்க்கணும். எப்படி நம்முடைய தாயையும் தகப்பனையும் நம்ம பார்த்து சந்தோஷம் கொள்கிறோமோ அதே போல அந்த பரம தகப்பனையும் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஆலயத்திற்கு செல்லுகிறோம், கிறிஸ்தவராக இருக்கிறோம், வெளிப்புறமான அலங்காரம் நமக்கு இருக்கிறது. ஒருவேளை நம்ம வெளியே ஒயிட் ட்ரெஸ்லாம் நம்ம போட்டு ஆலயத்துக்கு நம்ம செல்லலாம். அதை பார்க்கிறப்ப நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் காணப்படும். அதே போல மற்ற வெளியே அநேக அலங்காரங்களை நாம் பண்ணி கொண்டு செல்லலாம். கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர் போன்ற காரியங்கள் வரும்போது அந்த அலங்காரத்திற்காக மாத்திரம் நம்ம அநேக காரியங்களை செலவழிக்கிறோம். ஆனால் வேத வசனம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். இன்னைக்கு வெளிப்புறமான அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா பரிசுத்த அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறோமா? கர்த்தர் நம்மை ஞானஸ்தானத்தின் வழியாகவும் ஆண்டவர் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் வழியாகவும் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்புல நாம் நிலைத்திருக்கிறோமா? அன்னைக்கு நாம்
பரிசுத்தமாய் உணர்ந்தேன். அன்றை முதல் நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சின்ன ஒரு காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நம்மால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆத்துமாவை கடைசி வரை காத்துக்கொள்ள ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லா வேதவசனம் சொல்லுகிறது, அந்த ஆத்துமாவை எல்லா காவலோடும் காத்து கடைசி வரை அந்த கரையிலே சேர்க்க வேண்டும். மோட்ச யாத்திரை செல்கிறோம் நாம், நம்முடைய ஆத்துமாவை கடைசி வரை காத்து அந்த கடைசி வரை அந்த கடைசியான அந்த டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ண வேண்டும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ கொஞ்சம் ஆத்துமா அங்கங்க அலைப்பாய விட்டுட்டு கடைசியில் கொண்டு நம்ம செத்துலான்னு சொன்னால் அது நிச்சயமாய் நடக்காது. காத்து கொள்ள வேண்டும். ஆத்துமாவை காத்து கொண்டு கடைசி வரைக்கும் நாம் நிலைத்திருப்போமானால் அந்த வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அதை அழைக்கிறார். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்மிடத்தில் ஒரு நற்பொருள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா. உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நமக்குள்ளாக ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள் என்ன? அதுதான் அந்த ஆத்துமா. அந்த ஆத்துமாவை பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எந்தெந்த இடங்களில் இந்த பரிசுத்த குலைச்சல் நமக்கு இருக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்தில் நாம் அநேகம் பேரை பார்க்க முடியும். யோசேப்போ பரிசுத்தத்திலே அவர் நிலைத்திருந்ததினால் அவர் உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கப்பட்டார். அதே போல புதிய ஏற்பாட்டின் காலங்களும் அநேகம் பேரை பார்க்க முடியும். பவுல் ஒருவேளை ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பதாக அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக அந்த பரிசுத்தத்திலே தன்னை காத்து கொண்டார். இன்னைக்கு இதை தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி அந்த வெள்ளைத்தாளில் உள்ள ஒரே ஒரு சின்ன புள்ளியை போல நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் இந்த புள்ளியை பார்த்து நம்மை சுட்டி காட்டாதபடிக்கு பிசாசை ஜெயிக்கிற வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு சோதனை வரும். அந்த சோதனையில் இருந்தும் நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த சோதனை வந்தாதான் பிசாசை நம்ம வெட்கப்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சோதனையை கண்டு நம்ம பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தத்திற்கு எதிராக ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் அந்த சோதனையை ஆண்டவருடைய பலத்தினால நீங்க செய்யுங்க. சுய பலத்தினால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய பலத்தினால் நாம் செய்வோமானால் நிச்சயமாக பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் நம்மால் காத்து கொள்ள முடியும். இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். எனவே பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானித்த இந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள் என்ற தலைப்பின் வழியாக நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பரிசுத்தத்தை எந்தெந்த இடங்கள்ல நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதோ நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நேரத்திலும் கூட பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள் என்ற காரியத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுனீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல தருணத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்களும் கூட பரிசுத்தத்தில் எங்களை காத்து கொண்டு நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள்ல நாங்கள் தவறி இருப்போமானால் அந்த காரியத்திலும் கூட நீர் எங்களிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர் என்பதை இன்னைக்கு நீர் எங்களுக்கு உணர்த்தினீங்க அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே சகல காவலோடு நாங்கள் காக்க அதை நீர் கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான தம்பி, தங்கச்சி, பெரியவங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்திற்குள்ளாக நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. ஏதோ சின்ன விஷயங்கள், ஒருவேளை மொபைல் ஃபோன் மூலமாக ஆண்டவரை பரிசுத்தத்தை இழந்து காணப்படுகிறவர்களுக்கு இன்னைக்கு நீ ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா, ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரருக்குள்ளாக ஆண்டவர் நீர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்போ நாம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை